ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா துதிக்கிற ராஜா, இந்த நாளை கர்த்தராய தேவன் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இதோ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தராய தேவன் எங்களுடைய கண்களை இந்த வேளையில் நீ திறக்கும்படிக்காக, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். இந்த நாளில் இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்குரிய காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கவிருக்கிறோம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதிலிருந்து அவர் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவராக இருந்தார் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. தேவன் மேலே உண்மையுள்ள 100% பக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்க முடியும். சஞ்சரித்து கொண்டிருத்தல் அப்படின்னா தேவனும் நம்மளோட பேசுகிறது, நாமளும் தேவனோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவம். முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய அனுபவம். எப்பொழுதும் தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படியாக மாத்திரம் நம்ம நடக்கிறது, இதுதான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம். அப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது எவ்வளவு தெய்வ பக்தி உள்ளவராக இந்த ஏனோக்கு விளங்கினார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை பற்றி வேதாகமம் கூறும் பொழுது தான் நம்ம இப்போ வாசித்த 22, 24ஆம் வசனத்தில் கூட பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனிதனாக இந்த ஏனோக்கு காணப்பட்டதுனால தேவன் ஏனோக்கை மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். காணப்படாமற் போனான் அதோடு நிறுத்தாமல் தேவன் எப்படி அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனுக்கு பிரியமுள்ளவனாக தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த மனிதனாக இந்த ஏனோக்கு காணப்பட்டதுனால தேவன் என்ன செஞ்சார், அவனை காணப்படாமல் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அதாவது கர்த்தரை உண்மையுடன் விசுவாசித்தார். இன்றைக்கு நம்ம விசுவாசிகளாக வந்திருக்கிறோம். எவ்வளோ பேர் நம்ம கர்த்தரை உண்மையுடன் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனை உண்மையோடு விசுவாசித்தவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த ஏனோக்கை போல கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் ஏனோக்கு என்ன பண்ணாராம், முழுமையாக நம்பினார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவருடைய கட்டளைகளை இந்த ஏனோக்கு உண்மையாக நம்பினவராக விசுவாசித்தவராக காணப்பட்டார். இதை குறித்து நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்கே ஏனோக்கு பாருங்க, தேவனை முழுமையாக நம்பி இருந்தார். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் என்ன செஞ்சாரான், சாட்சி பெற்றவனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம இந்த எபிரேயரில் நம்ம பார்க்குறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் சாட்சி பெற்றவனாக காணப்பட்டான். அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஒருபோதும் கூடாத காரியம். நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னா முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும்.
தேவனுடைய கட்டளைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக நம்ம நம்ப வேண்டும். அப்போ தான் நம்ம கர்த்தர் பேரில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் என்று பெயர் எடுக்க முடியும். அப்போ பாருங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த ஏனோக்கு முயற்சி செய்தாராம். எப்படியெல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியமாய் இருக்கலாம், எப்படியெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் என்பதிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கழித்தவராக காணப்பட்டார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் பாவ இருளிலே நம்ம நடந்தால் நமக்குள்ளே என்ன இல்லை? சத்தியம் இல்லை. நம்ம பொய் பேசுகிறவர்களாக, பொய்யிலே நடக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்போ ஒளியிலே நான் நடக்கிறேன், கர்த்தருக்குள்ளாக நான் நடக்கிறேன் அப்படின்னா ஏனோக்கை போல முழுவதுமாக பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஒருபோதும் பாவ இருளுக்குள்ளாக நம்ம சென்று விடக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளாக வந்து விடக்கூடாது. அதிலே நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ ஏனோக்கு கர்த்தருடைய வழிகளை பின்பற்றினவனாக காணப்பட்டார். தன்னுடைய தலைமுறையினரின் தேவ பக்தியற்ற தன்மைக்கு விரோதமாக இந்த ஏனோக்கு எதிர்த்து நின்றாராம். அவருடைய தலைமுறையில் பாருங்கள், ஏனோக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 7 தலைமுறைகள், அதாவது ஆதாமில் இருந்து சேர்த்து வழி வந்த 7ஆம் தலைமுறையானவர் தான் இந்த ஏனோக்கு. அந்த ஏனோக்கு வரைக்கும் வாழ்ந்த எல்லா ஜனங்களும், ஏனோக்குக்கு பிற்பாடும் கூட இருந்த ஜனங்களும் கூட, நோவா வரைக்கும் இருந்த ஜனங்கள் அக்கிரமமும் அநியாயம் செய்தவர்களாக காணப்பட்டாங்க. அதனால தான் நோவா காலத்தில் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி முழு உலகத்தையும் அழித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பூமியிலே அக்கிரமம் மிகுந்தது, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், பூமியை ஜலப்பிரளயத்தினால, தண்ணீரினால் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ பாருங்கள், ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலே அந்த சமூகத்தில் வாழ்ந்த தலைமுறையினருடைய தேவ பக்தியற்ற தன்மைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர் இந்த ஏனோக்கு. அதை குறித்து நம்ம பார்க்கும்போது யூதாவின் புத்தகம் 14 மற்றும் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். யூதாவின் புத்தகம் 14 மற்றும் 15ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த ஏனோக்கு அவருடைய தலைமுறையில் வாழ்ந்த தேவ பக்தி அற்ற சந்ததியாருக்கு நியாயத்தீர்ப்பை குறித்து என்ன பண்ணுறாரு, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அதை குறித்து ஆதியாகம புத்தகத்தில் சொல்லப்படவிட்டாலும் யூதா புத்தகத்தில் அந்த ஏனோக்கை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி யூதா வைத்திருக்கிறார். அப்போ அவபக்தியுள்ளவர்கள் நடப்பித்த எல்லா அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு என்று சொல்லி அவர் தேவ பக்தியற்ற ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அந்த நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உரைக்கிறவராக இந்த ஏனோக்கு காணப்படுகிறார். இதில் இருந்தே நமக்கு தெரிகிறது, அந்த அவபக்தியுள்ளவர்கள் நடப்பிக்கிற அவபக்தியான கிரியைகளில் இவர் எவ்வளவேனும் கலந்து கொள்ளவில்லை. முற்றிலுமாக பரிசுத்தத்திற்கு இவர் என்ன செஞ்சார், ஒதுங்கி நின்றார். பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவபக்தியுள்ளவர்கள் நடப்பிக்கிற எல்லா அவபக்தியான கிரியைகள் நின்று இவர் பிரித்தெடுக்கப்பட்டவராக, ஒதுங்கி நின்றவராக இந்த ஏனோக்கு காணப்பட்டார். அப்போ தன்னுடைய தலைமுறையினருடைய எல்லா அநீதியான வாழ்க்கை முறையையும் பாவங்களையும் இந்த ஏனோக்கு புறக்கணித்து நீதியை எங்கும் பிரசங்கித்தான் என்று சொல்லி பார்க்குறோம். நீதியை எங்கும் பிரசங்கித்தவனாகிய இந்த ஏனோக்கு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏனோக்கு அவபக்தி உள்ளவர்களுக்கும் ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்களுமாகிய எல்லா ஆண்களையும் பெண்களையும் கூப்பிட்டு
அவபக்தியான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் பெண்களையும் அவர் கூப்பிட்டு நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்கிறாரு? அவர் பிரசங்கிக்கிறார். நீதியை பிரசங்கிக்கிறவராக ஏனோக்கு காணப்படுகிறார். அப்போ ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? எல்லா அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்று அவர் பிரசங்கிக்கிறவராக, முன்னறிவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டதுனால ஏனோக்கு என்ன செஞ்சார்? கர்த்தர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம எபிரேயர் 11:5 நம்ம பார்க்குறோம். பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையும் செய்தியும் பக்தியும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. இன்றைக்கு நாம் இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்மளே நம்மை சோதித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை, நாம் மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய காரியம் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா, இல்லை மனிதர்களை மட்டுமே பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம இன்றைய நாளில் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஏனோக்கு வாழ்ந்த அந்த தலைமுறையில் எல்லா ஜனங்களும் அவபக்தியான கிரியைகளை நடப்பித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஏனோக்கு மட்டும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய செய்தி, அவருடைய பக்தி இது எல்லாமே தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தது. அதனால தான் சுருக்கமாக தேவன் என்ன பண்ணாராம்? ஏனோக்கை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய விசுவாசிகள் இந்த ஏனோக்கின் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த தலைமுறையிலையும் அவபக்தியான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக பெருகி இருக்கிறாங்க. நம்ம சுற்றிலும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு முன்னாடி நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை கர்த்தரை விட்டு அவர்களோடு கூட நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? அதாவது அவபக்தியான கிரியைகளை நடப்பிக்கிற மனிதர்களோடு கூட நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? இதை நம்ம சற்று யோசித்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏனோக்கின் வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? உதாரணமாக எடுத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும். நாமும் இன்றைக்கு இந்த தீமைகள் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தலைமுறையினர் எப்படி இருக்கிறாங்க? அவபக்தியுள்ள கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? உண்மையான பரிசுத்தத்தோடு நாம் வாழ்கிறோமா? வெளி வேஷத்திற்காக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வந்துட்டு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி போகிறோமா, இல்லை உண்மையான பரிசுத்தத்தோடு நம்ம வாழ்கிறோமா? வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோமா? ஏனோக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. அந்த அவபக்தியுள்ள ஜனங்கள் மத்தியில் எச்சரிக்கை கொடுத்தாரு. நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கை கொடுத்தாரு. அதே போல் நாமளே என்ன செய்யணும்? அவபக்தியுள்ள கிரியைகளை நடப்பிக்கிற மனிதர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறவர்களாக நாமளும் காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம உண்மையான பரிசுத்தத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்து மறுபடியும் நம்மை தம்மோடு இருக்க அழைத்து செல்வதற்காக நாம் முதலாவது தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, தகுதியுள்ளவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா, அதை குறித்து நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையில் நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இனி வரும் கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இனி வரும் கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பரலோகத்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே
கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவபக்தியுள்ள ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் நம்ம அறிவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அழைத்து செல்ல போகிறாரு. அவர் அழைத்து செல்லுவதற்கு முன்பதாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக நம்ம ரட்சிக்கப்படணும். அப்படின்னா அவருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். ஏனோக்கு நீதியை பிரசங்கித்து கர்த்தருக்கு முன்பாக பிரியமானவராக இருந்தார். அதே போல் நம்மளும் நீதியை பிரசங்கித்து கர்த்தருக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாக காணப்படும் போது கர்த்தருடைய வருகை நாளிலே நாமளே என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்காக தான் நம்ம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் வருகை நாட்களில் நம்ம கைவிடப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக நம்ம செல்ல வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த நம்ம காத்துக்கொள்வோம். நீதியை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட்டு கோபாக்கினைக்கு அவர்களையும் நீங்களாக நம்ம தப்புவிப்போம். கர்த்தர் இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏனோக்கினுடைய வாழ்க்கையை நாமளே எடுத்துக்காட்டாக கொண்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக முழுமையான விசுவாசத்தோடு நம்ம காணப்படுவோமாக. ஜெபம் செய்வோம். ஏனோக்கு உமக்கு பிரியமானவன் என்று அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றானே தகப்பனே. இதோ மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டே தகப்பனே. இதோ நாங்களும் அப்பா ஏனோக்கை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ உமக்கு பிரியமானவர்கள் என்று நாங்கள் சாட்சி பெற கர்த்தர் எங்களையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. இதோ உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு நீதியை பிரசங்கிக்க உம்முடைய வருகை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நாங்கள் பிரசங்கிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு நீ தைரியத்தை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஏனோக்கின் வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தூய பிதாவே. ஆமென் ஆமென்.